வணக்கம் மக்கள்ஸ். டுடே டே 52. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னா, நம்மளோட நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலோட அப்டேட்ஸ், ஸோ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வழியே நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த குரூப்பில். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம சேனலில் இருக்கிற அப்டேட்ஸ்ன்றது நம்ம அதில் வந்து அஃபிஷியலாக அதில் போஸ்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதாவது கேட்குறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த டெலிகிராம் லிங்க் வழியாக தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலில் போய் டெலிகிராம் இருக்கிற அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் கீழே லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. டுடே வீடியோ கொள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னா, ஸோ கவுண்ட் இன்வர்ஷன் யார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரேக்குள்ள இருக்கிற இன்வர்ஷன்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இன்வர்ஷன் எதை மீன் பண்ணுறாங்கன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 2 எலமெண்ட்ஸ், அதாவது வந்து அது இப்போ ஏன்றது ஒரு அரேனா, அந்த அரேக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஐயும் ஸோ ஜேவும் 2 எலமெண்ட் எடுக்கணும். 2 எலமெண்ட்டில் வந்து ஜேவை விட வந்து ஐ வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்ற எலமெண்ட் தான். பட் அதை நீங்கள் எப்படியே வந்து ஐன்ற எலமெண்ட் அந்த இன்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ஜே தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்படி புரியுதுன்னா ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அந்த எலமெண்டோட வேல்யூ வந்து சின்ன வேல்யூ தான் பெருசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அதோடைய இண்டெக்ஸிங் வந்து எப்படி இருக்கணும்னா, ரெண்டாவது வேல்யூ தான் வந்து ஜே என்ற வேல்யூ தான் வந்து இண்டெக்ஸிங் பெருசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டார்டிங் வச்சு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். சரிங்களா? ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ 842ன்னு சொல்லிட்டு, ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆர்டரில் கிடைக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு சார்ட்டட் ஏ. ஸோ ஏவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜே வந்து பெருசாக இருக்கணும், ஐ வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஜம்முன்னு கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து பிரிண்ட் ஏ கொடுத்து பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா நமக்கு வந்து இப்போ வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி தலைகீழாக நம்மளுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ 8421 அப்படின்றது தான். ஸோ இங்கேயே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி தான் இருக்குது. அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதால இந்த ஏவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கேஸ் அப்படி ஸ்டார்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மெத்தட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ ஐன்றது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஜேன்றது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, 2 விஷயம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்குன்னா, லென் ஆஃப் ஏ. இந்த ஏவோட லென் எவ்வளவோ, ஸோ இப்போ இதோட லென் வந்து 4னா, ஸோ 4. ஸோ 4 -3 வந்து வரைக்கும் தான் வரும். ஸோ அதான் 4 வச்சாலும் நம்ம 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் அப்படியே லென்னே அப்படியே கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து இப்போ ஐன்ற ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. இதில் வந்து ஜேன்ற ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ லென் ஈக்குவல் டு ஏ தான். ஸோ ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 0 இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐன்ற வேல்யூ வந்து சின்னதாக இருக்கணும், ஜே வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐனே வச்சுன்னா ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து i+1 வைக்கிறோம். ஸோ இந்த காரணத்துக்காக தான், இந்த கண்டிஷன் நம்ம ட்ரூ பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஐ வந்து ஜே விட எப்பவுமே பெருசாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து ஐக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எப்பவுமே வந்து ஜேன்ற வேல்யூ வந்து பெருசாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்றத அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம அது வந்து கோட் பண்ணலாம். ஸோ இஃப் வந்து ஒரு சின்ன கண்டிஷன், ஏ ஆஃப் ஐ வந்து எப்பவுமே ஏ ஆஃப் ஜேவோட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஜேவோட பெருசாக இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு தடவை வந்து இந்த கவுண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ரெஸ் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக கவுண்ட்டை கட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லென் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எதுக்கப்புறம் லென் கண்டுபிடிக்கும். ஸோ அதோட கவுண்ட் மட்டும் தானே. ஸோ நான் கவுண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் வந்து இப்போ நம்ம கவுண்ட்டுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட்டில் வந்து எத்தனை இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு, இங்கே ஏ ஆஃப் ஐ லெஸர் தென் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே அப்படின்றது தான். ஸோ அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துச்சு. இன்கேஸ் அதோடைய நம்மளுக்கு எலமெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை நம்ம லிஸ்ட்டாக மாற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி வந்து எடுத்துக்குதுன்றதை. ஸோ கவுண்ட் டாட் அப்பண்ட். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பண்ட் பண்ணுறேன். எப்படி அப்பண்ட் பண்ணுறேன்னா, ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக அப்பண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஏ ஆஃப் ஐ இருக்கும், தென் ஏ ஆஃப் ஜே இருக்கும்.
ஸோ இதெல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இங்கே வந்து 8,4 4,2 ஸோ 4,2 இருக்குது, 8,2 இருக்குது, 8,1 இருக்குது, ஸோ 4,1 இருக்குது, 2,1 இருக்குது. ஸோ ஆனால் ஸ்வாப் ஆகிருக்கு, பட் என்ன வந்தாலும் மாற்றி இருந்தாலும் பட் அதுக்குடைய கண்டென்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. பட் இது ஓகே ஃபைன், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். பட் இதேவோட வந்து இது வந்து சின்ன எலிமெண்ட்னால வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். பட் இதை விட வந்து நம்மளுக்கு ஒரு 10,000 எலமெண்ட் இருக்குது, ஒரு 1,00,000 இந்த மாதிரி அரேல வேல்யூ இருக்குன்னா, ஸோ அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னா வச்சுங்களா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என் நேமே techsiddharன்னு சொல்லிட்டு என் சேனல் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவ்வளோ விஷயமான ஒரு கண்டென்ட் வந்து கூகுள் வந்து அது மேலே சர்ச்லேயே காமிக்கும். ஸோ இவ்வளோ நிமிஷத்தில் வந்து இவ்வளோ எலமெண்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும். ஸோ அவ்வளோ எலமெண்ட்டை வந்து அவங்களுடைய அவ்வளோ டேட்டாஸ் வந்து அவங்களுடைய சர்வரில் இருக்கும். இப்போ சர்ச் பண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு காமிக்குது. அதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்குது. பட் அது சீக்கிரமாக காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்லாம் போய் ஃபுல்லாலாம் சர்ச்சே பண்ணாதுங்க. ஃபுல்லாக காஞ்சி ஆக்சுவலாக அவங்க ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்னா டீயில் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ டீலுக்குள்ளே போயிட்டு அது ரிலவெண்ட்டான கண்டென்ட்டாக மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சொல்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ண மெத்தட் வந்து லீனியர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து n², ஸோ டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n² எடுத்துக்கும். ஏன்னா வந்து ஃபார் லூப் வந்து n டைம் ரன் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ n × n n² ஃபார் லூப். ஸோ நம்ம n × n² என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான், இது எடுத்துக்கும் ஒரு 3 நாள் எடுத்துக்கும் போல சுற்றிட்டு அது அவுட்புட்டே வரதுக்கு. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ரொம்ப ஈஸியாக ரன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ சார்ட்டிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது சார்ட்டிங் இல்லை சர்ச்சிங்னு சொல்லிட்டு நிறைய வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போது பைனரி சர்ச்சு, ஸோ சார்ட்டிங் வந்து மர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்டு, அந்த மாதிரி சார்ட்டிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அதை வந்து இப்போ மர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா வந்து ரொம்ப பேசிக்கான லெவல். ஸோ ஃபஸ்ட் லெவல் நான் ஃபஸ்ட்டு கடுத்துப்போம். ஸோ அட்வான்ஸ் லெவலுக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆகுன்றது தான் இதோட அப்ஜெக்டிவே. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இது. ஸோ நாமும் போல் நம்ம எப்பவுமே வந்து பண்ணுவோம்ல, ஸோ அதை பார்த்திடலாம். ஸோ இதை நம்ம கமாண்ட் லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கவுண்ட் = 1. ஸோ இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தானே பார்க்கலாம். சரிங்களா? ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஐட்ரேட்டபிளா? ஓகே, 0 வரணும். வாங்கிட்டே போயிட்டேன். ஓகே ஃபைன். 6 ஆன்சர் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணணும், ஸோ சின்ன லிட்டில் பிட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஓகே ஃபைன். பட் அதை மறக்காமல் போய் டெலிகிராம் லிங்க்லாம் ஜாயின் பண்ணுங்கள். யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அங்கே சந்திக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.